குழந்தைகளுக்கு ரீடிங் ஹேபிட் கொண்டு வரதுக்கு சில ஹேக்ஸ் சொல்றேன், கவனமா கேளுங்க. வணக்கம், நான் சரோஜா, உங்களுடைய பேரண்டிங் கோச். இப்போ குழந்தைகளுக்கு புக்ஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் கையில என்ன இருக்கு அதுதான் பார்ப்பாங்க. நீங்க மொபைல் எடுத்து உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் மொபைல் தான் பிடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரீடிங்கோட ஹேபிட் கொண்டு வாங்க. செகண்ட், சின்ன போலேருந்து குழந்தைகளுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுங்க. அவ உங்க கையில புக்ஸ் பார்த்து அதுல படிக்கிறது பார்த்தா அவளுக்கு தெரியும் இதுல இருந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பா அவங்களும் கவனிப்பாங்க. மூணாவது, எல்லா குழந்தைகளுக்கு எல்லா ஸ்டோரிஸ் பிடிக்கும்ட்டு இருக்காது. சில குழந்தைகளுக்கு மிஸ்ட்ரீஸ் பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு ஃபேண்டசி ஃபிக்ஷன் பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு ஹாரி பாட்டர் அந்த ரேஞ்ச் பிடிக்கும். ஸோ அவளுக்கு எந்த ஸ்டோரி எது பத்தி எப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் பிடிக்கிறதோ அந்த புக்ஸ் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ரீடிங்கோட ஹேபிட் வந்தாச்சுன்னா மூலமா அவ வேற ஜானர்ஸும் கண்டிப்பா படிப்பாங்க. முக்கியமான ஒரு புக் டிஸ்கஷன் டைம் போல வீட்ல வைங்க. உங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்ந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு நாளைக்கு அவளுக்கு பிடிச்ச புக் பத்தி சொல்லணும். அதுல என்ன ஸ்டோரி இருந்தது, என்ன லேர்ன் பண்ணாங்க, வாட் வாஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இது போல டிஸ்கஷன் பண்ணினா புக்ஸ் மேல குழந்தைகளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். இது போல நிறைய ஹேக்ஸ் இந்த சேனல்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.